ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் வெல்கம் டு மச்சு ஸ்பைசஸ். நான் உங்கள் தோழி சரி. இன்னைக்கு நாம பார்க்க போகும் ரெசிபி வெண்டைக்காய் தேங்காய் பருப்பு குழம்பு. ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பீங்க. அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கடாயில் அரை கப்பு பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். பாசி பருப்பே எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே நாம எடுத்து வச்சிருந்த 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் கலந்து நல்லா சேர்த்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சு அப்படியே விட்டுடலாம். பருப்பு நல்லா மசிஞ்சு வரணும். ஒருவேளை நடுவுல உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா ஒரு அரை கப்போ இல்ல ஒரு கப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மொத்தமா 3 கப்பு தண்ணி இதுல ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பருப்பு வத்தி வரும். அப்படி வத்தி வரும்போது அந்த தண்ணியும் வத்திடும். அதனால அந்த பருப்பு நல்லா மசியறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணாதான் அது நல்லா கொதிச்சு அந்த பருப்பு நல்லா மசியும். அதுக்காக நான் 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு 3 கப்பும் பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 கப்பு தண்ணி தாராளமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சுவை உறவுகளே, ஒரு பிரச்சனை கிடையாது. எனக்கு இந்த பருப்பு வேக 20-25 நிமிஷம் எடுத்துக்கிச்சுங்க. நான் ஓப்பன் பாட் மெத்தட் யூஸ் பண்ணேன். பாசி பருப்பு மசிஞ்சு நல்லா தயாராயிடுச்சு. அதை எடுத்து ஒரு ஓரத்துல வச்சிடலாம். ஒருவேளை நீங்க ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 2-3 தடவை பருப்பை நல்லா கழுவிட்டு ப்ரெஷர் குக்கர்ல போட்டு அது கூட 2 கப்பு தண்ணி ஊத்தி 4 விசில் வச்சு மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே விட்டுருங்க. வாங்க ஸ்டெப் 2க்குள்ள போகலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் வெண்டைக்காய்கள் எடுத்துக்கிட்டேன். அதை எல்லாத்தையுமே 1 இன்ச்சு சைஸ்ல சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த சைஸை நான் உங்களுக்கு இதுல அக்யூரேட்டா காமிச்சிருப்பேன். நீங்க அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் சுவை உறவுகளே. இப்போ பாருங்க, இதே மாதிரி நம்ம எல்லா வெண்டைக்காய்களையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுவை உறவுகளே. நமக்கு தேவைப்படுற வெண்டைக்காய் இந்த சைஸ்ல தான் இருக்கணும், சரிங்களா? இப்போ பாருங்க, நான் எல்லா வெண்டைக்காய்களையும் இதே 1 இன்ச்சு சைஸுக்கு நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க ஸ்டெப் 3க்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3 காய்ந்த மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க சுவை உறவுகளே. ஏன்னா ஹை ஃப்ளேமில் போனால் கடலைப்பருப்பு மிளகு எல்லாமே அதிகமாக கரிஞ்சிடும். ஸோ அதனால லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் துருவி எடுத்து வச்சிருந்த 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது அரோமா சூப்பராக இருக்கும். தேங்காய் பூ சேர்த்தா அது நல்லா க்ரீமியாகவும் வரும். ஸோ அதனால தான் துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணி ஒரு 30 நொடிக்கு கிண்டினா போதும். ரொம்ப வேண்டாம், 30 நொடிக்கு கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம தயார் பண்ணியாச்சு. இதை நாம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்க சுவை உறவுகளே, எவ்வளவு அழகா அந்த மிளகு கடலைப்பருப்பு எல்லாமே எவ்வளோ அழகா அரைப்பட்டிருக்குன்னு பாருங்க. 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கு மீறி நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடும். இப்போ பாருங்க, அதோட ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். வாங்க ஸ்டெப் 4க்குள்ள போகலாம். அதுக்கு நாம இன்னைக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வை லோ ஹீட்ல வச்சு நாம எடுத்து வச்சிருந்த எல்லா வெண்டைக்காய்களையும் அதில் ஆட் பண்ணி ஒரு 4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காய்களோட ஸ்டிக்கினஸ் போறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்றோம் சுவை உறவுகளே. இப்போ பாருங்க, 4 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லா வெண்டைக்காய்களும் எவ்வளவு அழகா வறுபட்டிருக்கு பாருங்க. அதுக்கு ஒரு கடாயில நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ரெடி பண்ணி வச்சிருந்த பாசி பருப்பை கொட்டிடலாம். அது கூடவே நாம எடுத்து வச்சிருந்த 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அசஃபைத்திடா அதாவது பெருங்காயத்தூள் ரெண்டையும் போட்டுட்டு இது கூடவே நாம எடுத்து வச்சிருந்த ஒரு சின்ன சைஸ் புளியை 1/2 கப்பு வார்ம் வாட்டர்ல போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிருந்தேன். அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க சுவை உறவுகளை. ஹை ஃப்ளேமில் வச்சு அடியில் பிடிச்சிடும். இது கூடவே நாம் எடுத்து வச்சிருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை தான் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டிக்கோங்க. ஸ்டவ்வு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா அந்த பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிறதுக்காக தான் நம்ம ஒரு 5 நிமிஷம் சொல்கிறேன். அது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். மொத்தமாக நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரேடியாக நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணலை. அதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், அந்த பருப்பு எல்லாமே நல்லா வத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த ஒரு
1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து குழம்பு. 5 நிமிஷம் ஆனோன்னு தான் நம்ம வந்து அந்த 1/2 கப்பு வாட்டரை ஆட் பண்ணணும் சுவை உறவுகளே. அதுக்கு முன்னிக்கே நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது. இது கூடவே நாம எடுத்து வச்சிருந்த வெண்டைக்காய்களையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சுவை உறவுகளே. சுவையை பேலன்ஸ் பண்றதுக்காக நான் இது கூட வந்து ஒரு 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆப்ஷனல் தான். இந்த வெண்டைக்காய் தேங்காய் பருப்பு குழம்பு வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா இதை நீங்க செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தாலும் நீங்க இதை தாராளமா பண்ணுவீங்க. ஏன்னா சுவை வந்து அவ்வளோ அட்டகாசமா இருந்துச்சு. என் வீட்டுல சாப்பிட்டுட்டு திரும்ப திரும்ப இதை கேட்கிற அளவுக்கு ஃபேன் பேஸே உருவாயிடுச்சு. ஸோ மறக்காம இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க சுவை உறவுகளே. இப்போ வாங்க நம்ம லாஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். இதான் வந்து நம்ம டெம்பரிங் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே 1/2 டீஸ்பூன் கடுகு தாளிப்பு போட்டுக்கலாம். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் தேங்காய் பருப்பு குழம்பு கூட ஆட் பண்ணி ஒரு கிண்டி விடுங்க சுவை உறவுகளே. அவ்வளவு தாங்க, சுவையான வெண்டைக்காய் தேங்காய் பருப்பு குழம்பு ரெடி பண்ணியாச்சு. அட்டகாசமான சுவையோடு இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள் கோடி சுவை உறவுகளே.